வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மனதிற்கினியவளே கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். வேதவல்லி உடல் சிலிர்த்து போனாள். 2 பிள்ளை பெற்றாயிற்று. இருந்தாலும் அவன் ஸ்பரிசம் அவள் உள்ளுக்குள் உணர்ந்து மெய் மறக்கும் முதல் ஸ்பரிசமாகவே இருந்தது. ஏங்க, என்ன இது, ரயில் வண்டியில? அவள் உதடுகளிலிருந்து உதிரும் அந்த வார்த்தைகள் போய் கலந்தவை என்பதை இணக்கமான அவள் உடல் எடுத்து சொல்லியது ஜெயராமனுக்கு. ராஜ கம்பீரமான அந்த புருஷனை நெருங்கும் போதெல்லாம் ஒரு வகையான தாழ்மை உணர்வு வேதவல்லியை ஆட்கொண்டு விடும். அவளுக்கு தெரியும் அவர்களுக்குள் உடல் பொருத்தம் இல்லை என்று. அவன் மலை என்றால் அவள் மடு என்று நினைத்து கொள்வாள். ஜெயராமனுடைய ரோஜா நிறத்துக்கும் ஆஜானுபாகுவான சரீரத்திற்கும் தான் பொருத்தமற்றவள்தான் என்ற ரீதியில் அவள் மனம் தவிக்கும். அவளுக்குள் தான் பல நேரங்களில் இது பற்றிய போராட்டம் இருக்குமே தவிர அவன் தன்னை பற்றி இத்தகைய உடல் ரீதியான சிந்தனைகளில் மூழ்கியதாக அவள் உணர்ந்ததும் இல்லை. அவன் உதடுகள் அத்தகைய உணர்வுகளை உதிர்த்ததும் இல்லை. அதனால் தானோ என்னவோ வேதவல்லி பைத்தியக்காரத்தனமாக பல சமயங்களில் வாட்ட சாட்டமான பெண்களை பொது இடங்களில் பார்த்தால், இவள் ஒருவேளை இவருக்கு பொருத்தமானவளாக இருப்பாளோ என்ற எல்லை மீறி நினைத்து பார்ப்பதும் உண்டு. வேடிக்கையாய் புருஷனிடமே சொல்லி அவனை சீண்டி பார்ப்பதும் உண்டு. என்னவோ என்னோட பேசணும்னு சொல்லிட்டு உனக்குள்ளேயே பேசிக்கிறாப்புல இருக்கு. நாம சென்னை போறது உங்களுக்கு பிடிக்கல இல்லையா? பிடிக்கலைனா இறங்கி திரும்பி போய் விடுவதாவேதா? அதுக்கு இல்லைங்க, எனக்கு என்னமோ நமக்கு ஒரு வழிய ஆண்டவன் கண் திறந்துட்டானோன்னு. அதான் இப்படி சொல்லியே ஜெயிச்சிட்டியவேதா. ஆனா உங்களை நினைச்சா கவலையா இருக்குங்க. உங்க சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம். அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். எதையும் விட்டு கொடுப்பேன், எதையும் அனுபவிப்பேன். அது எனக்கு தெரியும் வேதா. உன் குணங்கள் உன்னை பலவீனப்படுத்திடக் கூடாது. எதுக்காகவும் நம்ம சுய கௌரவத்தை பலியிடக்கூடாது. எந்த சர்வாதிகாரத்திலிருந்து விடுதலை கிடைச்சு நான் ஓடி வந்தனோ அந்த சூழலுக்கே என்னை மீண்டும் கட்டி இழுக்கிற சகுந்தலா உன்னை தன் கால் கட்டை விரலுக்கு கீழே வச்சு தேய்ச்சிடுவா. குழந்தைங்களை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜெயராமன் உண்மையிலேயே ரொம்பவும் பலவீனப்பட்டு போய்விட்டதாகப்பட்டது வேதவல்லிக்கு. தன்னுடைய முடிவு அவனை ரொம்பவும் பாதித்து விட்டதோ? அவனை எப்படி உற்சாகப்படுத்துவது? சகுந்தலா அக்கா பத்தின சில தவறான எண்ணங்கள் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சு போச்சு. அதான் இப்படி வெறுக்கிறீங்க அவங்களை. எனக்கு என்னமோ அவங்க அப்படிப்பட்டவங்க இல்லைன்னே மனசுல படுறது. எவ்வளவு பெரிய மனசு இருந்தா அவங்க ஒரு வீட்டை வாங்கி நமக்காக ஒரு தொகையை பேங்க்ல போட்டு வச்சு உங்களுக்கும் ஒரு உத்தியோகத்தை தேடி வச்சு இத்தனை செய்யறவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல உரிமை இல்லையா? கண் காணாத இடத்துல உட்கார்ந்துகிட்டு யாருக்காக சம்பாதிக்கிறாங்க? அவங்களுக்கு இன்னும் குடும்பமா குட்டியா? இப்பவோ அப்பவோ நம்ம குழந்தைகளுக்கு தானே கொடுத்துட்டு போக போறாங்க. வேதா, இதுக்கு மேல இந்த பேச்சு இப்ப தேவையில்லை. எல்லாம் முடிஞ்சு போச்சு. நமக்காக வாழ்ந்தது முடிஞ்சு போச்சு. இனி ஒவ்வொரு மூச்சும் அவளோட அனுமதியோட தான் வெளியே வரணும். அதை நீ அனுபவிக்கும் போது எனக்கு ரொம்ப வலிக்கும். உங்க அக்கா இப்ப ஒத்துக்க போற வேலை ரொம்ப பெருசா? ஆமாம், அவ குணத்துக்கும் திறமைக்கும் சம்பந்தமே இல்லை. நான் கூட லண்டன்ல ஒரு ப்ராஜெக்டை முடிச்சுட்டு திரும்பிடுவான்னு தான் நினைச்சேன். அவளுக்கு அம்மாவை விட்டுட்டு இருக்க முடியாதுன்னு தோணுச்சு. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. இப்ப என் சகோதரி WHO பெரிய அதிகாரி. இனிமே அநேகமா அவ வாழ்க்கை வெளிநாடுகள்லயே தான் இருக்கும். கடல் அளவு சம்பளம். WHO உனக்கு தெரியுமா வேதா? வேதா அப்பாவியாய் அவனை பார்த்தாள். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் உலக மக்களின் உடல் நலத்துக்கான மாபெரும் மருத்துவ நிறுவனம். அதுல சகுந்தலா பெரிய மேலதிகாரி. வீடு, கார் வசதிகள், பெரிய சம்பளம் எல்லாம் உண்டு. ஜெயராமனின் குரலில் சகோதரி பற்றி பேசும்போது பெருமை துணிக்கத்தான் செய்தது. எல்லாம் இருந்தும் என்ன பலன்? அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை இல்லாம போச்சே. அண்ணன் தம்பிங்க எல்லாரும் இருந்தும் ஏங்க நீங்க யாரும் அவங்களை ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லலை?
வேதவல்லி அக்கறையாய் விசாரித்தாள். ஜெயராமன் நீண்ட பெருமூச்சொன்றை நிதானமாக இழுத்து விட்டு அவளை பத்தி உனக்கு தெரியாது வேதா. நல்ல வேளை நமக்கு கல்யாணமாகி நீ வீட்டுக்குள்ள வர்றதுக்கும் அவ வெளிநாட்டுக்கு போறதுக்கும் சரியா போச்சு. இல்லைன்னா நீ இப்படியெல்லாம் அவளை பத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கவும் மாட்ட. மலைக்கோட்டையை விட்டு இப்படி மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு வந்திருக்கவும் மாட்ட. ஏன் கேள்விக்கு பதில் சொல்லலை? அவங்களுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கலை? அப்படி ஒரு அபிப்பிராயமே உங்க யார் மனசுலயும் வரலையா? எப்படி கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு ஆளுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உங்க அம்மாவுமா சும்மா இருந்தாங்க? வேதா, இது பெரிய கதை. இப்ப தூங்கு. இருக்கவே இருக்கு என் சகோதரி புராணம். இனிமே அதுதான் நமக்கு விதி. இனி நம் பேச்சு மூச்சு எல்லாம் அவ இஷ்டப்படிதான். போக போக நீயே புரிஞ்சுக்குவ. எனக்கு தூக்கம் வரலைங்க. உங்களுக்கு தூக்கம் வரதுன்னா படுப்போம். ஜெயராமன் மௌனமாக இருந்தான். வேதவல்லிக்கு முட்புதராக மாறப்போகும் வாழ்க்கை பற்றி எப்படி புரிய வைப்பது? அப்பாவியாய் குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் என்கிற ஒரே கண் கொண்டு பயணப்பட ஆரம்பித்து விட்டாள். சகந்தலா போட்டு வைத்திருக்கும் வாழ்க்கை பாதையின் பயணம் அவ்வளவு சுகமானதாக இருக்காது என்று எப்படி அவளுக்கு புரிய வைப்பது? குழந்தைகளை வேறு அத்தை பித்து பிடிக்க வைத்து விட்டாள். வார்த்தைக்கு வார்த்தை அத்தை இப்படி இருப்பாங்களா, இப்படி செய்வாங்களா, இதை தருவாங்களா, அதை தருவாங்களா என்ற ஏகமா எண்ணங்களை வளர்த்து கொண்டு விட்டன அந்த பிஞ்சுகள். முள் வேலியில் படரப்போகும் இந்த முல்லை பூக்களை எப்படி காப்பாற்றப் போகிறேன்? இத்தனையிலும் ஒரு சந்தோஷம் பாலைவன பூவாக மனதில் பூத்திருக்கிறது என்றால் அது அம்மாவுடன் மீண்டும் இருக்கப் போவதுதான். எத்தனை பிடிவாதம் பிடித்து விட்டாள்! ஜெயராமன் பெற்ற அம்மாவை கூட சரியாக கணித்து வைக்கவில்லை. ஆயுசு முழுக்க அம்மா தன் கூடத்தான் இருக்க நினைப்பாள், தன்னை விட்டு போய்விட துணிய மாட்டாள் என்று எவ்வளவு உறுதியாக நம்பிக்கொண்டிருந்தான். வேதவல்லியை தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுவதே அவளுக்கு துணைக்காகத்தான் என்று சகந்தலாவிடம் வாதிட்டவள் எல்லாம் முடிந்தவுடன் பட்டென்று தன் உணர்வுகளை துடைத்து கொண்டு ஜெயராமனையும் வேதவல்லியையும் தனி குடித்தனம் செய்ய வைத்து விட்டாளே. ஒரு நாளா, 2 நாட்களா, 8 ஆண்டுகள் ஓட்டமாய் ஓடியே போய்விட்டன. ஒரே ஒரு முறை குழந்தைகளை பார்க்க வந்தவள் கஞ்சியை காலில் கொட்டி கொண்டவளாக திரும்பி போய்விட்டாள். பெரிய அண்ணனுடன் எப்படி நாட்களை கடத்துகிறாள்? அவளுக்கு சரிப்பட்டு வருகிறதா என்ன? அவர்களும் ஜெயராமனை செத்தானா இருக்கானா என்று பார்க்கவில்லை. ஜெயராமனும் விலகியே இருந்து விட்டான். இது என்ன வகையான உறவுகள்? ஒட்டாத உறவுகள், ஊருக்காய் உறவுகள். கடைசியாக அவன் திருமணத்துக்கு வந்து 2 அட்சதை போட்டுவிட்டு போனவர்கள்தான். திருமணமா அது? ஜெயராமனுக்கும் வேதவல்லிக்கும் நடந்த திருமணம். அதற்கும் அப்படித்தான் பெயர் சூட்ட வேண்டும். தோளில் படர ஆரம்பித்த வேதவல்லியை எழுப்பி படுக்க வைத்தான். தானும் தனது பலகையை போட்டு கொண்டு படுத்தான். குழந்தைகள் ரயிலின் இடமான தாலாட்டில் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தனர். பின் தூங்கி முன் எழுகின்ற பத்தினி கூட்டத்தை சேர்ந்தவள் தான் வேதவல்லி. பாவம், கடந்த சில நாட்களாய் ஓயாத உடல் உழைப்பு. அதனால் தானோ என்னவோ அவளையும் மீறி உறக்கம் இன்று அவளை ஆட்கொண்டு விட்டது. ஜெயராமன் என்ன முயன்றும் கண்கள் கொட்டவில்லை. நினைவலைகள் சுழன்று அடித்தன. வேதவல்லி அவன் வாழ்க்கைக்குள் வருவதற்குள் தான் என்ன பாடுபட்டு விட்டோம். அம்மா விடாப்பிடியாய் வேதவல்லியை மருமகளாக்கி கொண்டு விட துடித்தாள். ஜெயராமனுக்கு அவன் மீதே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. அவளை தன் வாழ்க்கை துணையாக்கி கொண்டு குடும்ப பாரம் சுமக்கும் தைரியம் இன்னும் பிறக்கவில்லை. சகந்தலா அம்மாவின் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டவளாகவும் தெரியவில்லை, எதிர்ப்பவளாகவும் தெரியவில்லை. ஏற்றுக்கொண்டு விட்டாலும் அடுத்தவர் மனம் மகிழும்படி வெளிப்படுத்திவிட அவளது பிறவி குணம் இடம் கொடுக்காதே. ஜெயராமன் சிந்தனை சுழல்களிலிருந்து மீண்டு அமைதியாக தூங்கலாம் என்று முடிவு செய்தான். முயற்சித்தான், முடியவில்லை. தூக்கம் வரலையா ஜெயராமா? கண்ணை மூடிக்கொண்டு ராமா ராமா என்று சொல்லிக்கொண்டே இரு, தானா தூக்கம் வரும் பாரு. சிறுவயதில் அம்மா கற்றுக் கொடுத்த வித்தை. தூக்கம் வராத இன்றைய இரவுகளில் கூட ஜெயராமன் அம்மாவின் அந்த வித்தையை மறக்காமல் கடைபிடிப்பான். என்ன ஆச்சரியம்! மனம் அமைதியாக அவனே அறியாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்ந்து விடுவான்.
அன்றும் அப்படியே முயற்சித்தான், முடியவில்லை. கண்களுக்குள் திரைப்படமாய் காட்சிகள் அவனை மீறிக்கொண்டு விரிந்தன. படுத்த படுக்கையாக கிடந்த ஜெயராமனின் அப்பா பட்டென்று ஒரு நொடி பொழுதில் உயிர் துறப்பார் என்று அந்த வீடு எதிர்பார்க்கவில்லை. காரியங்களும் முடிந்து களை இழந்திருந்த அந்த வீடு ஜெயராமனுக்கு கல்யாணம் என்ற ஒரு விஷயத்தில் துளிர்க்க ஆரம்பித்தது. அம்மா பிடிவாதமாய் எதிர் வீட்டு வேதவல்லிதான் மருமகள் என்றாள். என்னடா, உனக்கு சம்மதமா? எத்தனை நாளைக்குத்தான் ஒண்டிக்கட்டையாய் ஊர் சுத்த போற? உனக்குத்தான் ஒரு துணை வேண்டாமா? குரல் எடுத்து பேசிய அம்மாவை அவளது கண்ணுக்குள் கூர்மையாய் பார்த்தான் ஜெயராமன். வெகு நாட்களாய் ஜெயராமனின் மனது ஒரு விஷயத்தில் பாரம் சுமந்து கொண்டிருந்தது. அதனை இறக்கி வைக்கும் தருணமோ தைரியமோ இல்லாமல் தவியாய் தவித்து கொண்டிருந்தான். தோ இந்த நிமிடத்தில் அந்த தடைகளை தாண்டி தன் மனதை கொட்டி விடுவது என்று தீர்மானித்து கொண்டான். இந்த வீட்டில் ஒண்டிக்கட்டையாய் வண்டி ஓட்டி கொண்டிருக்கிற இன்னொரு ஜீவனும் இருக்கிறதம்மா. ஏன் அவங்கள பத்தி பேச உனக்கு இவ்வளவு தைரியம் வரவில்லை? அம்மா விக்கித்து நின்றாள். சகுந்தலாவுக்கும் ஜெயராமன் தன்னை பற்றி தான் பேசுகிறான் என்று புரிந்தது. ஒரு பொண்ணு, அதுவும் 3 சகோதரர்களோட இந்த வீட்டுல பிறந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் காட்சி செய்யாம, அதை பத்தி சிந்தனை கூட செய்யாம ஆம்பளைங்க அவங்க வழியை பார்த்துக்கிட்டு போறது எனக்கு ஒத்து வராதுமா. முதல்ல சகுந்தலாவுக்கு ஒரு நல்ல இடமா பார்த்து பண்ணுங்க, அப்புறம் நீங்க என்னை பத்தி யோசிக்கலாம். ஜெயராமன் விருட்டென்று அறைக்குள் போய் கதவை சாத்தி கொண்டான். கூடத்தில் அம்மாவும் பெண்ணுமாய் செய்வதறியாது நின்றிருந்தார்கள். ஜெயராமனிடமிருந்து இத்தகைய ஒரு வெளிப்பாட்டினை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அம்மா யோசிக்க ஆரம்பித்தாள். சகுந்தலாவின் மனதும் சகோதரனை பற்றிய புதிய சிந்தனைகளை பிறப்பித்து கொண்டிருந்தது. ஜெயராமன் சொல்வதும் நியாயமாகத்தான் பட்டது அம்மாவுக்கு. சகுந்தலாவுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும் என்கிற ஆசை என்று சொல்வதை விட பெற்றோருக்கே உரிய கடமை சகுந்தலாவின் இளமை காலங்களில் துளிர்த்த வேகத்திலேயே பட்டும் போனது. சகுந்தலா கல்யாணத்துக்கு தயாராகி கொண்டிருக்கும் காலகட்டங்களில் புருஷனின் வியாபாரம் முற்றிலுமாய் படுக்க துவங்கிவிட்டிருந்தது. இந்த பேச்சு எடுக்கப்படும் போதெல்லாம் பொருளாதாரம் குறித்த கவலை பூதாகாரம் எடுத்து சகுந்தலாவின் கல்யாணம் தள்ளி போடப்பட்டு விடும். அப்படியும் அம்மா தாய்க்கே உரிய பிடிவாதத்துடன் சகுந்தலாவுக்கு ஒரு மாப்பிள்ளையை வீடு வரை அழைத்து கொண்டுதான் வந்தாள். அவள் மீது எந்த தப்பும் இல்லைதான். ஆனால் சகுந்தலா குடும்பத்தின் சூழல் புரிந்தவளாய் வருகின்ற வரனையெல்லாம் தட்டி கழித்தாள். தான் சம்பாதித்து கொட்டினால்தான் இவர்கள் வயிறு வளர்க்க முடியும் என்று அவளாகவே தன்னை கடினப்படுத்தி கொண்டாள். அம்மா அதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாதபடி அப்பாவும் படுத்த படுக்கையானார். சகுந்தலாவின் சம்பளம் முழுவதும் மருந்தாய் மளிகை சாமான்களாய் கரைந்தது. சகுந்தலாவின் இளமையும் அதற்கு விதிவிலக்கல்ல. ஒரு தாயாராக தன் பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய இயலாமல் போனது அவளது பெற்ற வயிற்றை பற்றி எரிக்கத்தான் செய்தது. ஆனால் கையால் ஆகாத்தனம் அவளை கட்டி போட வைத்தது. காலம் மட்டும் தங்கு தடையில்லாமல் ஓடி மறைந்தது. சகுந்தலாவுக்குள் ஜெயராமனின் இந்த வெளிப்பாடு சின்ன சந்தோஷத்தை கொடுத்தது. தன்னுடைய இந்த நிலைக்கு ஜெயராமன் எந்த விதத்திலும் பொறுப்பில்லை என்றாலும் அவன் ஒருவன் மட்டுமே தன்னை பற்றிய இத்தகைய சிந்தனைகளில் தன்னை வருத்தி கொள்வது அவளுக்குள் ஒரு சின்ன மலர்ச்சியை உற்பத்தி செய்திருந்தது. சகுந்தலா தன்னை பல முறை திருமண கோலத்தில் கற்பனை செய்து பார்த்திருக்கிறாள். ஆனால் ஏனோ அது தன் உருவத்திற்கும் குணத்திற்கும் பொருத்தமான விஷயமாக அவளுக்கு தோன்றவில்லை. அவளால் அடங்கி ஒடுங்கி ஒரு ஆண்மகனின் ஆளுகைக்குள் சிக்கிக்கொள்ள முடியும் என்று தோன்றவே இல்லை. ஏன், பெண்மைக்கே உரிய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கூட அவளுக்குள் பூத்து மலரவே இல்லை. அதனால் தானோ என்னவோ தனக்காக ஒரு கல்யாண பேச்சு இந்த வீட்டில் நடக்காதது குற்றமாக கூட தெரியவில்லை. அம்மா மட்டும் பாவம் சில வரன்களை கூடம் வரை அவள் கொண்டு வந்த போது கூட சகுந்தலா அது பற்றிய தனி ஆர்வம் எதுவும் இன்றி நடப்பது நடக்கட்டும் என்று விட்டுவிட்டாள். அப்பாவின் பொருளாதாரமும் மாப்பிள்ளை வீட்டாரின் எதிர்பார்ப்புகளும் எதிரெதிர் துருவமாகவே இருந்துவிட்டது. ஒரு கட்டத்தில் சகுந்தலா தன்னை ஒரு வியாபார பொருளாக வைத்து பேச்சு நடத்தப்படுவது பிடிக்காமல் வெகுண்டு எழுந்தாள்.
அந்த வெஞ்சினம் அப்படியே அவளுடைய குணாதிசயங்களில் ஒன்றாக யாராலும் வெல்ல முடியாததாக நின்று போனது. எந்த விஷயத்திலும் அவளை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாத சூழ்நிலை உருவாகி போனது. அவளுக்குள் இருந்த பெண்மை கூட அடங்கி போனது. புடவை கட்டிய ஆண் மகனாகவே செயல்பட்டாள். தனக்கு முன் பிறந்த சகோதரர்களுக்கு கூட தானே பெண் பார்த்து முடித்து வைத்தாள். அவர்களும் ஏன் வம்பு என்று அவள் சுட்டிக்காட்டிய பெண்களுக்கே தாலி கட்டி தனி வழி போனார்கள். ஜெயராமனையும் அவள் விட்டு வைக்கவில்லை. அப்பாவின் மூச்சு தடுமாறிக் கொண்டிருக்கும் போதே ஜெயராமனுக்கும் ஒரு திருமணத்தை செய்து வைத்து விட வேண்டும் என்று ஒரு இரவு சாப்பாட்டு வேளையில் ஜெயராமனை பார்த்து கேட்டாள். ஏண்டா, இப்படியே எத்தனை நாளைக்குத்தான் ஏன் சம்பாத்தியத்துல வயிறு வளர்க்க போற என்று அவள் ஆரம்பித்தவுடன் சோற்றில் கை வைத்தவன் உதறிவிட்டு எழ முயற்சித்தான். சாப்பாடு பரிமாற ஆரம்பித்த அம்மா ஸ்தம்பித்து போனாள். என்ன சகுந்தலா, என்ன பேசுற? சாப்பிட வந்த பிள்ளையை பார்த்து பேசுற பேச்சா என்று ஆரம்பித்தவளை ஒரு பார்வையில் அடக்கினாள். ஜெயராமனையும் அத்தோடு விடவில்லை. ரோஷம் வந்தா அத சோத்துல காட்டக்கூடாது, உத்தியோகத்துல காட்டணும். 4 காசு சம்பாதிக்கணும். நல்லபடியா ஒரு பொண்ணை கட்டணும். உங்க அண்ணம்மாருங்க மாதிரி பிள்ளை குட்டிய பெத்துக்கணும். அதுங்களுக்காகவாவது உழைக்கணும். சகுந்தலா குரலில் அபாயம் கலந்து வார்த்தைகளை கொட்டி கொண்டிருக்க ஜெயராமன் வாசல் கடந்து போய்விட்டான். அம்மாவுக்கு தாங்கலை. சகுந்தலா, நீ சம்பாதிச்சு நாங்க சாப்பிட்றோங்கிறதுக்காக இப்படி வார்த்தையால மனுஷங்களை வறுத்தெடுக்கிறதே உன் குணமா போச்சு. சாப்பிட உட்கார்ந்த பிள்ளையை இப்ப என்ன வந்துச்சுன்னு இப்படி விரட்டி அடிச்சுட்ட. நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா? இப்ப என்ன கேட்டுட்டேன்னு அவன் எழுந்து போறான். இப்படித்தான் என் கூட பிறந்த பெருசுங்க கிட்டையும் கேட்டேன். தலையை ஆட்டிக்கிட்டு தாலி கட்டி குடும்பம் குழந்தைங்கன்னு போய் சேர்ந்தானுங்க. இவனுக்கு மட்டும் ஏன் இப்படி ஆத்திரம் பொத்துக்கிட்டு வருது? இந்த வெத்து வீராப்பையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க சொல்லு. உனக்கும் ஒரு துணையாகும், எனக்கும் ஒரு கடமை முடிஞ்சு போகும். என்ன ஒண்ணு, பொண்ணு கேட்டு போனோம்னா இவன் என்ன வேலை செய்யறான், என்ன சம்பளம் வாங்குறான்னு 1000 கேள்வி கேட்பாங்க. என்னத்த சொல்லி சமாளிக்கிறதுன்னு நாம 2 பேரும் கொஞ்சம் முன்னாடியே ஒத்திகை பார்த்து வச்சுக்கணும். சகுந்தலாவின் வார்த்தைகளில் தொனித்த கேலியும் கிண்டலும் அம்மாவுக்கு புரிந்தது. சகுந்தலா கேலியாக சொன்னாலும் கிண்டலாக சொன்னாலும் ஜெயராமன் பற்றிய அந்த விஷயம் உறுத்தலாகவே தான் இருந்தது. ஜெயராமன் MA படித்தவன்தான். ஏதேதோ வேலை செய்தான். ஒன்றும் நிரந்தரமாய் இருக்கவில்லை. எங்கோ போகிறான் வருகிறான், என்ன செய்கிறான் என்றும் தெரியவில்லை. ஆனால் காலனா காசுக்கு சகுந்தலாவை எதிர்பார்த்து நின்றதில்லை. திடீரென்று பணம் கொண்டு வந்து அம்மாவிடம் கொடுப்பான். ஏதுடா என்றால், எல்லாம் ஏன் உழைப்புதான், கவலைப்படாத என்பான். வேலைக்கு போறியா என்றால் பதில் பேச மாட்டான். இப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறான். சகுந்தலா சொல்வது போல உத்தியோகம் புருஷ லட்சணம் என்று அவனுக்கு தெரியாதா என்ன? எதை வைத்து கொண்டு பெண் தேடுவது? போகட்டும், அவன் தலையில் என்ன எழுதியிருக்கிறதோ அதுவே நடக்கட்டும் என்று அம்மாவும் விட்டுவிட்டாள். சகுந்தலா தனது அறைக்குள் குறுக்கும் நெடுக்குமாய் நடந்தாள். சட்டென்று ஆள் உயர நிலை கண்ணாடியின் முன் போய் நின்றாள். அந்த ஜட பொருளுக்கு அவள் என்றுமே ஒரு மதிப்பு கொடுத்து பார்த்ததில்லை. தன்னையே முழுமையாகவே பிரதிபலிக்கும் அந்த ஜடப்பொருள் அன்று நிதானமாக தன் பார்வையால் மேய்ந்தாள். ஒரு சில நிமிடம் வரை ஒன்றுமே தோன்றாதவளாய் தன் பிரதிபலிப்பையே உற்று நோக்கினாள். வயதாகிவிட்டிருந்தது. உடல் பருத்து கெட்டிப்பட்டிருந்தது. முகம் முற்றி தோல் கடினப்பட்டிருந்தது. இந்த உடலை ஒரு ஆண்மகனோடு இணைத்து பார்த்த காலங்கள் அவளுக்குள் புதைக்கப்பட்டன. வளைந்து கொடுப்பதும் விட்டு கொடுப்பதும், அவனுக்கே தன்னை அர்ப்பணித்து விடுவதும், அம்மாவை போல் பொறுமையாய் சேவகம் செய்வதும் அவளை பொறுத்தவரை சாத்தியமானதாக தெரியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை ஒரு பெண்ணாகவே அவளால் நினைத்து பார்க்கவே முடியாத சூழலில் சிக்கி கொண்டு விட்டாளோ? இப்படியேதான் நான் பிறந்தேனா என்று அவளுக்குள் அவளே கேள்வி கேட்டுக் கொள்வது உண்டு. பெற்றது இரண்டும் இரு துருவமாகி போய் அறைக்குள் முடங்கி கிடக்க அம்மா செய்வதறியாது அடுக்களைக்குள் புகுந்து கொண்டு தன் ஆதங்கங்களை அரிசியுடனும் பருப்புகளுடனும் பகிர்ந்து கொண்டாள். அவ என்னடான்னா எல்லாத்தையும் உதறிட்டு அயல் நாட்டுக்கு போறேங்கிறா. அவன் என்னடான்னா கைக்கு எட்டின தூரத்துல கிளியாட்டமா கிடக்கிற பொண்ணை
தாலி கட்டி கூட்டிக்கிட்டு வாடான்னா அக்காக்காரிக்கு கல்யாணம் பண்ண முதல்லேங்கிறான். இதெல்லாம் ஆகிற காரியமா? எல்லாத்தையும் என் தலையில இறக்கி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டாரு. நான் படுற வேதனை யாருக்கும் புரிய மாட்டேங்குது. புலம்பலும் போகிச்சலுமாய் பொழுதுகள் கழிந்து கொண்டிருக்க சகுந்தலா தன் அலுவலக பணிகளில் மூழ்கி பயணத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தாள் என்று சற்றே நிம்மதி அடைந்திருந்தான் ஜெயராமன். ஆனால் அந்த நிம்மதியும் ஒரு நாள் ஒரு கணப்பொழுதில் காணாமல் போனது. இரவு 8 மணி தாண்டியும் சகுந்தலா வீடு வந்து சேரவில்லை. வாசல் படியில் அவள் கால் வைக்கிறாள் என்றால் வீட்டு கடிகாரம் துல்லியமாய் 6 முறை அடித்து அவள் வருகையை பறை சாற்றிவிடும். அன்று 6 ஆகி 7 ஆகி 8 ஆகி என்ற நேரம் ஓடிக்கொண்டிருக்க சகுந்தலாவின் வருகைக்கான எந்தவித சலனங்களும் இல்லை. அம்மா கவலைப்பட ஆரம்பித்து ஜெயராமனை உலுக்கி எடுக்க ஆரம்பித்தும் விட்டாள். ஜெயராமா, உங்க அக்காவை காணோம். மணி 8 ஆயிடுச்சேடா, போய் கொஞ்சம் பாரேண்டா என்றாள். ஜெயராமனுக்கும் உள்ளுக்குள் அக்கா இன்னும் வீடு திரும்பி வந்து சேராதது உறுத்தலாகவே இருந்தது. என்றாலும் வீராப்பாய், அவங்க என்ன சின்ன குழந்தையாம்மா, அயல்நாடு போக போறாங்க, வேலை ஜாஸ்தியா இருக்கும், வீணா கவலைப்படாத, வந்துடுவாங்க என்றான். அம்மா தற்காலிகமாய் ஜெயராமனின் அந்த வார்த்தைகளில் அமைதிப்பட்டு போனாள். நேரம் நகர்ந்து இரவு 9 ஆகிவிட்டிருந்தது. பெண்ணை பெற்ற வயிறு பிசைந்தெடுத்தது. ஜெயராமனை விரட்டி அடித்தாள். அதற்கு மேல் அவள் தாங்க மாட்டாள் என்று புரிந்தவனாக சட்டென்று ஒரு சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு வீதி வரை போய் பார்த்துவிட்டு வரலாம் என்று நினைத்து கூடத்திற்கு வந்தவன் உறைந்து போனான். அவன் பின்னாலேயே வந்து நின்ற அம்மாவும் சிலையாய் சமைந்தாள். தாழ் போடாமல் சாத்தி இருந்த வாயிற்கதவை திறந்து கொண்டு சகுந்தலாவும் அவளுடன் யார் அவர்கள்? ஓ, வேதவல்லியின் பெற்றோர் படி ஏறி கொண்டிருந்தார்கள். அம்மா சுதாரித்து கொண்டாள். புடவை தலைப்பை எடுத்து போர்த்தி கொண்டு, வாங்க வாங்க, என்ன இந்த ராத்திரியில ஆச்சரியமா இருக்கே, வாங்க உட்காருங்க என்றபடியே ஜெயராமனை பார்த்தாள். அவன் அவளது பார்வையின் அர்த்தம் புரிந்தவனாய் ஓடோடி சென்று 2 நாற்காலிகளை கொண்டு வந்து போட்டான். நான் தாம்மா அவங்களை கூட்டிகிட்டு வந்த, எல்லாம் பேசிட்டேன், அவங்களுக்கும் சம்மதம், அந்த பொண்ணுக்கும் சம்மதம். உன் பிள்ளைக்கு சம்மதமான்னு நீதான் கேட்கணும். வேலை வெட்டி இல்லாம தெரியற உன் பையனுக்கு சந்தோஷமா பொண்ணை தரேன்னு சொல்றாங்க, ஒழுங்கா பதில் சொல்ல சொல்லு. ஜெயராமன் குன்றி குறுகி போனான். என்ன மன அழுத்தம் இருந்தால் பெண் கேட்டு வந்தவர்களின் எதிரிலேயே என்னை மட்டம் தட்டுவாள்? நான் கேட்டேனா எனக்கு கல்யாணம் செய்து வைன்னு? இவளை என்ன செய்தால் என் ஆத்திரம் தீரும்? அவளைப் போலவே நானும் அவளை அந்நிய மனுஷர்களுக்கு முன் அவமானப்படுத்தி விடவா? அப்பவாவது அவள் அடிபட்டு போவாளா? ஜெயராமனுக்கு ஆத்திரம் பொங்கி பொங்கி வந்தது. அம்மாவுக்கும் மனம் கசந்துதான் போனது. எல்லாம் செய்கிறாள், கலக காரியம் செய்து கழனியில் கை விட்டது போல் கெடுத்து விடுகிறாள். அவளை எப்படி திருத்துவது? அம்மாவும் பிள்ளையுமா எந்த கோட்டையை பிடிக்க கனவு கண்டு கிடக்கிறீங்க? வந்தவங்களை உட்காத்தி வச்சுக்கிட்டு. சகுந்தலாவின் கர்ஜனையில் கலைந்து போனார்கள். வேதவல்லியின் அம்மா பேச ஆரம்பித்தாள். சகுந்தலா வந்து எல்லாம் சொன்னாங்கம்மா. நாங்களும் வேதவல்லிக்கு நல்ல பையனாத்தான் பார்க்குறோம். ஜெயராமன் தம்பிய எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வேதவல்லிக்கும் இதுல இஷ்டம்தான். நீங்களும் தம்பியும் சம்மதம்னு சொன்னா நாங்க மேற்கொண்டு ஏற்பாடுகளை செய்யறோம். என்ன பெருசா ஏற்பாடு? கையில மஞ்சள் கயிறை கொடுத்து தாலியை கட்டுடான்னா கட்ட வேண்டியதுதான். அதுக்கு மேல என்ன வேணும்? சகுந்தலா அலட்சியமாக பேசினாள். அம்மா தவியாய் தவித்தாள். என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை. சகுந்தலா, ஏன் நீ இப்படி அவசரப்படுற? பெண்ணை பெத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ண கொஞ்சம் அவகாசம் வேணாமா? கஞ்சிய காலில் கொட்டிக்கிட்ட மாதிரி பறக்க முடியுமா? அவங்க பெரியவங்க முடிவு பண்ணட்டும் என்ற பெண்ணை அடக்க முயற்சித்தாள். ஜெயராமன் தனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்பது போல் நகர்ந்து அறைக்குள் போக முயற்சித்தான். சகுந்தலா அவ்வளவு சுலபமாக அவனை இயங்க விட்டு விடவில்லை. நீ எங்கடா போற? உட்காரிங்க. இப்ப எல்லாம் முடிவு செஞ்சாகணும். எனக்கு இந்த நாட்டை விட்டு போறதுக்குள்ள எல்லாம் தெரிஞ்சாகணும். உனக்கு என்ன பிரச்சனை? உன்னை நம்பி பொண்ணை கொடுக்கறேன்னு வந்திருக்காங்க. உனக்கு என்ன வலி இதுல? நாங்க முடிவு செஞ்சிட்டோம். வர வெள்ளிக்கிழமை நீ அங்காள பரமேஸ்வரி சன்னதியில அவ கழுத்துல தாலியை கட்டுற.
ஜெயராமன் பொறுமை இழந்தான். அதற்கு மேல் மௌனம் காப்பது தன் ஆண்மைக்கு அழகில்லை என்று முடிவு செய்தான். தன் மனக்குமுறல்களை தனக்கு பெண் கொடுக்க முன் வந்தவர்கள் முன் கொட்டி விடுவதை தவிர வேறு வழியில்லை என்று தீர்மானித்துக் கொண்டான். வார்த்தைகளை மனசிறையில் இருந்து விடுவிக்க ஆரம்பித்தான். வேதவல்லியின் அப்பாவை நேருக்கு நேர் பார்த்து பேசினான். உங்க பொண்ண என்னை நம்பி கொடுக்கறேன்னு வந்துட்டீங்க. என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி சார். நான் ரொம்ப படிக்கல, பெருசா எங்கேயும் வேலை பார்க்கல, காசு பணம் எதுவும் சேர்த்து வைக்கல, ஒழுங்கா நிரந்தரமா சம்பாதிக்கல. ஜெயராமன் தொடர்வதற்குள் சகுந்தலா குறுக்கிட்டு, இப்ப எதுக்கும் புராணம்? அந்த கதையெல்லாம் தெரிஞ்சுதானா அவங்க பொண்ணை கொடுக்கறாங்க? வேற நல்ல இடமா பார்க்க அவங்களுக்கு என்ன கஷ்டமோ? சகுந்தலா, அம்மா அதட்டினாள். ஜெயராமன் தொடர்ந்தான். என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் எனக்கு பொண்ணை கொடுக்க வந்துட்டீங்க. உங்க பொண்ணும் இதுக்கு சம்மதிச்சிருக்கலாம் சார். ஆனா எனக்கு தனிப்பட்ட முறையில சில பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு முன்னால என் சகோதரி கல்யாணம் ஆகாம நிக்கிறா. அவ என்னமோ இந்த குடும்பத்தை தான் தலைமேல தூக்கி சுமக்கணும்னு தானாவே தீர்மானிச்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக மறுக்கிறா. எங்க அண்ணன்மாருங்கெல்லாம் அதை பத்தி கவலைப்படாம அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா என்னால் அப்படி இருக்க முடியாது. இப்ப எங்க அப்பாவும் இல்ல. அதனால அவங்கள நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி அனுப்பாம நான் ஒரு பொண்ணை தாலி கட்டி கூட்டிக்கிட்டு வந்து இந்த வீட்டுல சந்தோஷமா குடும்பம் நடத்த முடியாது. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு நான் சுயநலக்காரன் இல்ல. அதுவும் இல்லாம உங்களுக்கு இத்தனை நேரம் பழகுனதிலேயே எங்க அக்கா குணம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இன்னொரு பொண்ணை கொண்டு வந்து அடைச்சு கஷ்டப்படுத்தவும் நான் விரும்பல. ஜெயராமன் நீண்ட பெருமூச்சு விட்டு நிறுத்தினான். அம்மா திகைத்து போனாள். ஜெயராமனை அவளுக்கு அந்த கணத்தில் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுக்க வேண்டும் போல் இருந்தது. அவன் மனம் தூய்மையாக இருந்தது, பெருமையாக இருந்தது. தன் சுகம் என்ற சுயநலமில்லை. சகோதரிக்கும் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்ற அவனுடைய எண்ணம் தாயாகிய அவளை பூரிக்க வைத்தது. இன்னொரு பெண்ணும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் சந்தோஷம் கொள்ள வைத்தது. ஆனால் எதற்காகவும் வேதவல்லி என்கிற மருமகளை அவள் இழக்க விரும்பவில்லை. வேதவல்லியின் அப்பா வாய் திறந்தார். தம்பி, உங்க மனசு புரியுது. யார் கண்டாங்க? ஒருவேளை வேதவல்லி இந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கிற வேளை உங்களுக்கும் உத்தியோகம் கிடைச்சு உங்க அக்காவுக்கும் ஒரு மாப்பிள்ளை கிடைச்சு இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்குமோ என்னமோ. எங்களுக்கு என்னவோ அப்படித்தான் கடவுள் சித்தம்னு தோணுது தம்பி. நீங்க சந்தோஷமா ஒரு வார்த்தை சொன்னா எங்க மனசுக்கும் ஆறுதலா இருக்கும். வேதவல்லியின் அம்மா தொடர்ந்தாள். தம்பி, சகுந்தலா வேதவல்லியை உங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறதே உங்க அம்மாவுக்கு நல்ல துணையா இருக்கணுமேன்னு தான். அவங்களும் வெளிநாடு போக போறாங்க. வீடு பொம்பளை துணை இல்லாம வெறிச்சுன்னு கிடக்கும். எல்லாம் யோசிச்சு பேசிட்டு தான் தம்பி நாங்க வந்திருக்கோம். உங்களுக்கு கோயில்ல வேண்டாம்னா நாங்க மண்டபம் பார்த்து பண்ணி வைக்கிறோம். இதுல காசு பணம் பார்க்க மாட்டோம் தம்பி. உங்களுக்கு வேண்டியவங்களை சந்தோஷமா கூப்பிடுங்க. நாங்க நல்லாவே கல்யாணம் பண்றோம். உங்க முடிவுதான் எங்களுக்கு முக்கியம். அந்த இரவில் அதற்கு மேல் விவாதிக்க ஜெயராமனால் முடியவில்லை. எல்லோரும் தீர்மானித்து விட்டார்கள், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று. இனி தன் எண்ணங்களுக்கு இங்கே முக்கியத்துவம் இல்லை என்று புரிந்து போனது. அப்புறம் உங்க இஷ்டம் என்று விட்டு கை கூப்பினான். வேதவல்லியின் பெற்றோர் முகத்தில் அடர்த்தியாய் சந்தோஷம் அப்பிக்கொண்டது. சகுந்தலாமா, தம்பி சம்மதம் சொல்லிருச்சு. நாங்க என்ன செய்யணும்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சுடுவோம். இதுல சொல்றதுக்கு புதுசா என்ன இருக்கு? அதான் உங்க வீட்டிலேயே விலாவாரியா பேசிட்டனே. மஞ்சள் கயிறு வாங்கி அவன் கையில கொடுங்க, கட்டுவான், அது போதும் என்றாள் நிர்தாட்சண்யமாய். அம்மா மௌனம் காத்தாள். எப்படியோ வேதவல்லி தொங்க தொங்க தாலி கட்டி கொண்டு இந்த வீட்டுக்குள் காலடியை எடுத்து வைத்தால் போதும் என்று தோன்றியது. அதையும் எதையும் சொல்லி சகுந்தலாவுடன் மல்லு கட்ட முடியாது. அவள் போக்கிலேயே போய் சாதித்து கொள்வதுதான் நல்லது என்றிருந்து விட்டாள். ஜெயராமன் தலைக்கு மேல் வெள்ளம் போக ஆரம்பித்து விட்டது. இதில் ஜான் என்ன முழம் என்ன என்று தன் அறைக்குள் முடங்கிக் கொண்டான். வேதவல்லிக்கு கல்யாண யோகம் வந்து விட்டிருந்தது. சகுந்தலா பிரயாணத்துக்கு தயாரானாள். வேதவல்லி கல்யாணத்திற்கு தயாரானாள். ஜெயராமன் திருமண வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ள முயற்சித்தான்.
சகந்தலா தீர்மானித்தது போல் ஒரு வெள்ளிக்கிழமை அங்காள பரமேஸ்வரி சந்நிதியில் அவள் கழுத்தில் ஒரு மஞ்சள் கயிற்றை கட்டி இந்த வீட்டின் மருமகளாக வேதவல்லி காலடி எடுத்து வைத்தாள். பாத்திரம், பண்டம், நகை, நட்டு என்று ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டாள் சகந்தலா. கட்டிய புடவையும் கையில் ஏந்திய ஒரு பெட்டியுமாய் வேதவல்லி உள்ளே வந்தபோது ஏனோ ஜெயராமனின் மனதில் ஆனந்த அதிர்வுகள் எதுவும் இல்லை. புது பெண்ணிற்கே உரிய மெருகுகள் எதுவுமின்றி வேதவல்லி அவளாகவே இருந்தாள். சகந்தலாவின் மனதில் தான் வெற்றி பெற்றுவிட்ட கர்வம் உட்கார்ந்து கொண்டது. அம்மாவுக்கு மனதின் மூலையில் வெறுங்கையாக பெண்ணை அனுப்பி வைத்து விட்டார்களே என்று ஒரு பாகற்காய் கசப்பு ஒட்டி கொண்டு விட்டது. அவளுடைய பேச்சுக்களில் வந்து விழுந்ததை ஜெயராமன் கவனிக்கத்தான் செய்தான். பாவம் வேதவல்லி வெகுளியாய் தான் மனசுக்குள் ஆசைப்பட்டு வரைத்து கொண்ட ஜெயராமனே தனக்கு கிடைத்துவிட்ட பெருமிதத்தில் அம்மாவின் வார்த்தைகளை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் போய்க் கொண்டிருந்தாள். சகந்தலாவுக்கு பயண நேரம் நெருங்கிவிட்டது. ஜெயராமன் அவனை மீறிக்கொண்டு ஓடி ஓடி போய் பொருட்கள் வாங்கி வந்த சகோதரிக்கு உதவினான். வேதவல்லியும் பார்த்து பார்த்து சாமான்கள் எடுத்து வைத்து தயார்படுத்தினாள். சகந்தலா கிளம்பிவிட்டாள். அம்மாவுக்கு கண்கள் குளம் கட்டி கொண்டன. எங்கேயோ கண் காணாத இடத்துக்கு போற சகந்தலா, உன் கூட போன்லயாவது பேச முடியுமா? தெரியலை. எப்ப திரும்பி வருவ தெரியலை. ஜெயராமன் சொன்ன மாதிரி ஒரு கல்யாணம் காட்சி செய்திருந்தா சந்தோஷமா வழி அனுப்பி வச்சிருப்பேன். இப்ப மனசு பாறாங்கல்லா கனக்குது. உன் பிடிவாதம் எல்லாம் விட்டுட்டு மனுஷங்க கிட்ட பிரியமா நடந்துக்க சகந்தலா. நீ வேலையில ரொம்ப கெட்டிக்காரின்னு தான் உன்னை அனுப்புறாங்க. ஆனா அங்க போய் நீ எப்படி இருப்பியோன்னு மனசு அடிச்சுக்குது. சகந்தலா தாயை தவிர்த்து வேதவல்லியை பார்த்தாள். அதற்கு அர்த்தம் வேதவல்லிக்கும் புரிந்திருந்தது. அம்மா பத்தி கவலைப்படாதீங்க அக்கா, நான் பாத்துக்கிறேன். நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க, உடம்ப பாத்துக்கங்க என்றாள். ஜெயராமன் சகந்தலாவின் பெட்டிகளை காரில் ஏற்றிவிட்டு அமைதியாக இருந்தான். சகந்தலா காரில் ஏறிக்கொண்டாள். டாட்டா காட்டுவது, காலில் விழுவது, போயிட்டு வரேன் என்று சொல்வது, கண்கள் கலங்குவது, இதெல்லாம் சகந்தலாவின் குணத்திற்கு அப்பாற்பட்டவை. அவளும் செய்வதில்லை. யாரும் அவளிடம் அத்தகைய உணர்வுகளை எதிர்பார்ப்பதில்லை. விமான நிலையத்தில் சகந்தலாவை வழி அனுப்ப பெரிய பெரிய அதிகாரிகள் வந்திருந்தார்கள். சகந்தலா அவர்கள் இடையே கம்பீரமாக வலம் வந்தாள். முற்றிலும் மாறிப்போனாள். சகோதரியின் இந்த முகம் ஜெயராமனுக்கு பிடித்தே இருந்தது. கண்களிலிருந்து அவள் உருவம் மறையும் வரை காத்திருந்து வீடு வந்து சேர்ந்தான். சகந்தலா என்ற புயல் இல்லாத அந்த வீடு வெறிச்சென்று இருந்தது. மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் சென்னையை அடைந்து நின்றபோது ஜெயராமனின் மனசு ரொம்பவும் பாரம் சுமந்தது. வலுக்கட்டாயமாக தன் வாழ்க்கை பாதை திசை திரும்பப்படுவதை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இரவு முழுவதும் வேதவல்லியை கரம் பிடித்து சகந்தலாவை திருப்திப்படுத்திய தன் நாட்களை நினைத்து நினைத்து தூக்கம் துறந்திருந்தான். மீண்டும் அந்த மாய வலைக்குள் தன் குழந்தைகளும் சிக்கிக் கொள்ளப் போவதின் தன்மை புரியாமல் வேதவல்லி சென்னையை ரசித்து மகிழ்வது அவனுக்கு வேதனையாக இருந்தது. குழந்தைகள் கும்மாளமிட்டபடி வந்தார்கள். சென்னையின் பறந்து விரிந்த சாலைகளின் இரு மருங்கிலும் கண்ணில் பட்ட விளம்பர பலகைகளும் ஆள் உயர சினிமா கட் அவுட்களும் அதி உயர சோடியம் விளக்குகளும் பல அடுக்கு கட்டடங்களும் அவர்களுக்கு மாயா ஜாலமாக தெரிய சந்தோஷத்தில் தலை கால் புரியாமல் குதித்தார்கள். அப்பா, இந்த ஊரே ரொம்ப பெருசா இருக்குல்ல என்றான் கண்ணன் மூத்தவன். அப்பா, நம்ம வீடும் பெருசா இருக்குமில்ல, எங்களுக்கு தனி ரூம் இருக்குமா என்றான் முரளி இளையவன். அப்பா, ஷவர் இருக்குமாப்பா? அப்பா, பாட்டி நம்ம கூட இருப்பாங்களா? அப்பா, அத்தை இருப்பாங்களாப்பா? குழந்தைகளின் கேள்வி கணைகளுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் திண்டாடினான். வேதவல்லி புரிந்து கொண்டாள். டே, பேசாம வாங்கடா, சும்மா தொணைத்துக்கிட்டு. அப்பா ராத்திரி பூரா தூங்கலை, பாவம். குழந்தைகள் முகம் சுருங்கி மௌனமானார்கள். ஜெயராமன் புது விலாசம் எடுத்து கையில் வைத்து கொண்டான். சகந்தலா தன் அயல் நாட்டு சம்பாத்தியத்தில் புது வீடு கட்டி அம்மாவை அதில் குடியேற்றிவிட்டு தங்களை அவளுக்கு துணையாக இருக்கத்தான் அழைத்திருந்தாள்.
ஐரோப்பாவில் வெற்றிகரமாய் தனக்கு தரப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றி ரொம்பவும் நல்ல பெயர் எடுத்திருந்தாள் சகுந்தலா என்று தன் நண்பன் ஒருவன் மூலம் தெரிந்திருந்தான் ஜெயராமன். அங்கே அவளை ஆஹா ஓஹோ என்று கொண்டாடுவதாகவும் தெரிந்து சந்தோஷப்பட்டான். ஆனால் அவள் இப்போதைக்கு இந்தியா திரும்பி வருவதாக இல்லை என்றவுடன் சற்றே கவலைப்பட்டான். துபாயில் புதிய திட்டம் ஒன்றை செயல்படுத்த அவள் அனுப்பப்படுகிறாள். இனி அநேகமாக அவள் வாழ்க்கை அங்கேதான் இருக்கும் என்றும் கேள்விப்பட்டான். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.